உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதிமுகவின் மீதோ இல்ல செங்கோட்டையின் மீதோ தனிப்பட்ட வெறுப்பு இல்ல. ஆனா நீங்க ஒரு டிஸ்கஷனும் நடத்த மாட்டீங்க. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் ஒண்ணு தலைமை கழகத்துல பேச அனுமதிக்கிறது இல்ல. அதை பத்தி பேசாதீங்க. விஜய் யாரும் திட்டாதீங்க. அது யாரும் ஒற்றுமையை பத்தி பேசாதீங்க. இந்த நேரத்துல மீண்டும் வந்து ஓட்டு போட மக்கள் இல்லை. என்னடா அப்ப இந்த நிலைமையை ஏற்படுத்தியது யார்? எடப்பாடி. அப்ப அந்த எடப்பாடி நோக்கம் என்ன? இப்படி எல்லாம் நடந்தா யாரு சுலபமா ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். அப்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிறது யாரு? பிஜேபியும் எடப்பாடியும் தான். அவருடைய உண்மையான நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் அப்படிங்கிற சந்தேகம் அண்ணாதிமுக தொண்டத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு சார். அண்ணாமலை சேட்டை பண்றார். அண்ணாவை பிடிச்சு நோன்றார், ஜெயலலிதாவை பிடிச்சு சீன்றார், மறைந்த தலைவர்களை சீன்றார். எப்படி சார் அண்ணாதிமுக தொண்டை பொறுப்பா? அப்போ எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்? டெல்லிக்கு 2 பேர் ரகசியமாக அனுப்பிச்சார். 2 பேர் கொச்சின்லேருந்து போனாங்க, 2 பேர் பெங்களூர்லேருந்து போனாங்க. போய் அண்ணாமலையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. நட்டாவை பார்த்து சொன்னாங்க. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் தலைவர்களே சீன்றார். எந்த வகையில் நியாயம்? இது கூட்டணியை பலவீனப்படுத்துன்னு சொன்ன போது ஆணவம் கலந்த தேசிய தலைமை பிஜேபி வேடிக்கை பார்த்தது. எடப்பாடி ஏற்க மறுத்தால் மிக நிச்சயமாக அதிமுக வாக்கு சதவீதம் பாதியாக குறையும். 21 வச்சிருக்கிறார்ல, 15க்கு கீழே வரும் சார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார். நான் ஜோசியமெல்லாம் சொல்ல சாபம் விடலை. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. PSM Hyundai, Mylapore, Chennai. Epic Toyota, the new landmark of Anna Salai. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம் ஸ்டாக். அனைவருக்கும் ஒரு சாமானிய நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மண் அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் குழுமம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். காதுக்கு வந்த செய்திகளை சொல்றேன். ஒரு நிழல் யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நிர்மலா சீதாராமன் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. அவ்வளோதான் அதில் ரீட் பண்ணுறேன். எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து சரியாக வழி நடத்தலை, எடுக்கும் முடிவுகள் சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார், மக்களின் கேள்வியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். போன தேர்தலில் வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு சார் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அந்த கட்சியில் நேர்ந்துட்டது. அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை நம்ம திரும்ப சொல்ல அவசியம் இல்லை. அதுதான் திமுக ஜெயிப்பதுக்கு ஒரு பெரிய காரணமாக. ஏன்னா மக்கள் மனசுல தலைவரே யாருமே இல்லையே, நம்ம எப்படி ஓட்டு போடுறதுன்னா லேபிள் இல்லை, திமுக வந்துச்சு இல்லையா சார். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள். ஆனால் இப்போ எடப்பாடி அதை ஒரு சரி செஞ்சு பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு, எல்லா கோர்ட்லையும் சொல்லி முடிவு எடுத்து முடிச்சுட்டாங்க சார். இப்போ எலெக்ஷன் பயணம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இலக்கு ஒன்றா தான் இருக்கணும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா கட்சியும் காப்பாற்ற முடியாது, ஒரு பதவியும் காப்பாற்ற முடியாது சார். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து கமோஷனை யார் உருவாக்குனாலும் தவறு தானே சார். எடப்பாடி அவர்கள் உருவாக்கணும் தவறு தான், செங்கோட்டை அவர்கள் உருவாக்கணும் தவறு தான். சரி, இப்போ நீ கேட்டனுடைய முதல் வார்த்தையிலே சில திருத்தத்தோடு தொடங்குறேன். அதிமுகலேயே அத்தனை குழப்பங்கள் இருந்துச்சு. ஒரு குழப்பமும் இல்லை. சத்தம் இல்லாமல் சசிகலாவை அடுத்த தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க, பொதுச்செயலராக. இடைக்கால முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக OPS தேர்ந்தெடுத்தாங்க. எந்த குழப்பமும் இல்லை சார். ஒரு துளி சத்தம் இல்லை சார். உள்ளே புகுந்து குழப்பத்தை விளைவித்தது குருமூர்த்தி மூலமாக பிஜேபி. வரலாறு இது எல்லாருமே எடுத்துக்குவாங்க. குருமூர்த்தி சொன்னார், ஆமாம் என்கிட்ட வந்தார், நைட் ஆயிடுச்சேன்னு சொன்னார், நீங்கள் இப்போவே போய் உட்காருங்க சமாதியிலன்னு சொன்னது குருமூர்த்தி. ஓப்பன் இன்டர்வியூவில் சொல்கிறார். OPSம் அதை பொது மேடையில் ஒத்துக்கிட்டார். அப்போ இவர் போய் சமாதியில் உட்காந்தா அது எந்த குழப்பத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு குருமூர்த்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அந்த குழப்பத்தை வரவிடாமல் தடுத்துக்கலாமே. திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியது பிஜேபி தான். அது பிளவுக்கு காரணமானவர். அதனால தான் பாவம் பண்ணாங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் ஒரு இறை நம்பிக்கையோடு சொன்னேன். ஸோ அது ஒரு பக்கம். அதெல்லாம் முடிஞ்சு ஆட்சியை நடத்தினாங்க. அடிமை ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சொன்னதெல்லாம் அவர் கேட்டார். ஏன்னா 50 MP அப்போ அதிமுக இருந்தாங்க. ஜெயலலிதாவினுடைய அந்த செல்வாக்கால் 50 MPக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 37 பேர் இங்கே, அங்கே ஒரு 31, 32 பேர், 12 பேர் பாண்டிச்சேரியோட ஒரு MP, அப்படிலாம் கணக்கு சேர்த்து 50 MPக்கள் அதிமுகன்னு இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு பிஜேபி தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. மசோதாக்கள் நிறைவேற்றம் அது இதுன்னு ஆட்சி ஒரு வழியாக போச்சு. 21 சட்டமன்ற தேர்தல் வருது. அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் கையில் உளவுத்துறை இருக்குது. IB அவர்கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், இங்கே உளவுத்துறை அவர் கையில் இருக்குது. அமித்ஷா நட்சத்திர ஹோட்டலில் வந்து உட்காந்து சொல்கிறார், எனக்கு கிடைக்கிற உளவுத்தவர்கள் இந்த வடிவத்தில் போனால் வெற்றி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறாங்க. சசிகலா தினகரனை சேர்த்துக்கும். ஏன்னா OPS ஆல்ரெடி எங்கே தான் இருக்கார். அப்போ எடப்பாடி சொன்னது, என்கிட்ட ஒரு உளவுத்துறை இருக்குது, அவங்க சொல்கிறாங்க நான் 150 தொகுதி இந்த வடிவத்திலேயே ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்கன்னார்.
12 மணியே தாண்டியும் பிறகு அந்த பேச்சுவார்த்தை போகுது. கடைசியில அமித்ஷா கோவிச்சுட்டு தான் எந்திச்சு போனார். சரி இது உங்களுக்கான தேர்தல், நீங்களே முடிவெடுத்துங்கன்ட்டு எந்திச்சு போனார். அன்னைக்கு அந்த பிடிவாதம் அவர் பிடிக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி இல்லை சார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் எடப்பாடியினுடைய தன்னம்பிக்கை கலந்த கணக்கு தப்பு கணக்கா மாறிச்சு. சரி, எந்த தலைவருக்குமே அடி சறுக்கும். கலைஞரே சறுக்காத சறுக்குங்களா? ஜெயலலிதாவுக்கு ஏற்படாத இந்த இழப்புகளா, சரிவுகளா? அப்போ ஒரு தடவை கணக்கு போட்டு தப்பா போயிடுச்சு. அதனால உடனே எடப்பாடி மாத்தணும்லாம் நினைச்சுக்க வேண்டாம்னு சொன்னோம். 24 பார்லிமெண்ட் தேர்தல் வருது. கடைசியில் அந்த சட்டமன்றத்தை எது நிரூபிச்சிச்சு? 29 தொகுதிகளில் தினகரனால் அதிமுக தோக்குது. நேரடியா மறைமுகமா இம்பாக்ட் பல தொகுதி. திருநெல்வேலியில 2000 ஓட்டு வந்தாங்கன்னா அது பார்லிமெண்ட். நான் இதுக்கு வர்றேன். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கு. அண்ணாமலை சேட்டை பண்றாரு. அண்ணாவை பிடிச்சு நோன்றார், ஜெயலலிதாவை பிடிச்சு சீன்றார், மறைந்த தலைவர்களை சீன்றார். எப்படி சார் அதிமுக தொண்ட பொறுப்பா? அப்ப எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும்? டெல்லிக்கு 2 பேர் ரகசியமா அனுப்பிச்சார். 2 பேர் கொச்சின்ல இருந்து போனாங்க, 2 பேர் பெங்களூர்ல இருந்து போனாங்க. போய் அண்ணாமலையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. நட்டாவை பார்த்து சொன்னாங்க. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு அவர் எங்க தலைவர்களே சீன்றார். எந்த வகையில நியாயம்? இது கூட்டணியை பலவீனப்படுத்துன்னு சொன்ன போது ஆணவம் கலந்த தேசிய தலைமை பிஜேபி வேடிக்கை பார்த்தது. அன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளணும்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தானே அந்த கூட்டணி உடைஞ்சிருக்காது. சரி, உடஞ்சிச்சு. டக்குன்னு வெளியில வந்தார் எடப்பாடி. நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு வெளியில வந்தார். துணிச்சலா வந்தார். ஏன்னா அப்போ அவர் என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்க யாரையாவது ஒருத்தனை கேட்க வச்சு கூட்டணி தொடர்ந்து சார் இந்த நிலைமைக்கு அப்புறம் நாங்கள் தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா ஓடோடி வந்திருக்கும் பிஜேபி. ஓடோடி வந்தாங்க நிர்மலா சீதாராமன் மூலமா. இவர் பிடிச்சிக்கிட்டு வெளில வந்த பிறகு ஜனவரிலாம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சாமியாரை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. எப்படியாவது வாங்க திரும்பி. எடப்பாடி உறுதியா இருந்தார். அந்த உறுதியை நான் பாராட்டுவேன். எடப்பாடி விமர்சிக்க வேண்டிய விஷயத்துல விமர்சிப்பேன், பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி தான் ஆகணும். உறுதியோடு அதை தவிர்த்தார். ஆனா அது முட்டாள்தனம்னு என் உள் மனசு சொல்லிச்சு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது சாபம், சுமை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வரமா மாறும். மாறின வரலாறு இருக்கு. ஏன்னா யார் பிரதமங்கிற கேள்வி. அங்க யாரு மோடி வெர்சஸ் யாருன்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை. அந்த அற்புதமான வாய்ப்புக்கு தேர்தல் முடிவுகள் நிரூபிச்சிச்சு. குறைஞ்சது நீங்க 30 எல்லாம் பெருசு சார். 15 தொகுதி, 5 தொகுதி சொல்லுங்க சார். 40க்கு 40ங்கிற வார்த்தை இன்னைக்கு திமுக சொல்ல முடியுமா? அந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. அரித்மேட்டிக்கே ஒரு 15 தொகுதியை காட்டுதுன்னா அவருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா செங்கோட்டையன் சொன்ன 30 தொட்டுனது ஆச்சரியம் இல்லை. அந்த அற்புதமான வாய்ப்பை விட்டுட்டார். ஸோ அப்பயும் தப்பு கணக்கு போட்டார். சரி, அப்பயாவது பிஜேபி போட்டு வந்துட்டீங்க, அதிமுக ஒன்னாருங்களா, தினகரனை சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கல, யாரும் தேவையில்லைன்னார். அந்த தன்னம்பிக்கை கலந்த கணக்கு 2வது தடவையும் தப்பா போச்சு. 21ல தப்பா போச்சு, 24ல தப்பா போச்சு. இப்போ ஓபிஎஸ் கதை அது முடிஞ்சு போன கதை. தினகரனை சேர்ப்பீங்களா? அது காலம் வரும்போது பார்க்கலாம். இப்பயும் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவீங்கன்னா கன்னத்துல பொழையன்னு அறைவாங்க பொலிட்டிக்கலா. யார் சார் ஏத்துக்குவா? நீங்க சொன்ன வார்த்தை தான். இன்னொரு முறை அதிமுக தோல்வியை தழுவினால் அதை மீட்டெடுப்பது சிரமம். அப்ப இவ்வளவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம நான் பிரச்சாரம் போனேன்னு சொன்னா எப்படி சார் அது எடுபடும்? இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கு துணிச்சல்? தனியா போனா அந்தால கட்டம் கட்டுறாரு. அதனாலதான் 6 பேர் போய் சேர்ந்து பார்த்தாங்க. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு பச்சை போய் சொன்னார். இது செங்கோட்டையை போட்டு உடைச்சார். எந்த 6 பேர்னு அதை முதல்ல ட்விட்டர்ல வெளியிட்டவனே நான் தான். அந்த சந்திப்பை உடைச்சவனே நான் தான். பெருமை இல்லை எனக்கு. அதிமுகவுக்கு நல்லது அதை முடிக்கும் போது எப்படிதான் முடிச்சிருக்கேன்? நல்லது நடக்கும்னு அதிமுக தொண்டர்கள் காத்திருக்காங்கன்னு தான் அந்த ட்விட்டர் செய்தியே நான் முடிச்சிருப்பேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. யார் யாரோ பொய் பேசுகிறார்கள், திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார்கள். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு நான் கோயிலாக மதிக்கிற தலைமை கழகம்னு சொல்லுவார் எடப்பாடி. அந்த கோயில நின்று பச்சை பொய் சொன்னார். அப்ப அந்த 6 பேர்ல ஒரு ஆள் செங்கோட்டையன். அப்ப ஒரு பொறுத்து பாக்குறாரு. ஏன்னா நம்ம ஒரு நல்லதுக்கு அண்ணன் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு போய் சொல்ல போனாங்க. அந்த வேலுமணி இருந்தார்ல சார், தங்கமணி, வேலுமணி, நத்தம், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் எல்லாம் இவர் 6வது ஆளு செங்கோட்டையன். அவர் நல்லதுக்காக போய் சொல்றாங்க, எங்க 6 பேர்ல ஒருத்தர் முதலமைச்சராங்கண்ணே, நீங்க தோல்வியவே பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே, கொஞ்சம் விளைவிக்கங்கன்னு கேட்கல. அண்ணே நீங்க முதலமைச்சர், அடுத்த முறையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம், உங்களை 2ஆம் முறை முதலமைச்சராகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்கணும்னா டெல்டாலையும் சவுத்துலையும் கட்சி காணாம போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவோன்னு இதே வார்த்தையை தான் போய் சொன்னாங்க. வார்த்தைக்கு வார்த்தை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பல, நாகரிகமா இருக்காது. அதை சுத்தமாவே ஏத்துக்கல. காது கொடுத்து கூட கேட்கல. சத்தம் போட்டு அனுப்பிச்சாரு. எனக்கு எதிராக துரோகம் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்க வந்துட்டாரு. ஏங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு சில ஐடியா சொல்ல வந்தா துரோகம் பண்றீங்களான்னா சில வார்த்தைகள்லாம் கடுமையாக தான் அவரும் சொன்னார். சரிங்கண்ணே திரும்பி பேசுவோம்னே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வந்தாங்க. அப்போ அதை சந்திப்பு நடக்கிறதையே தடுக்கிற அளவுக்கு ஒரு போறாருன்னா ஒற்றுமை பத்தி ஒரு இனிமேல் சிந்திக்க மாட்டாரு. அதை பத்தி கவலைப்படாம 100 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சாருங்க போது செங்கோட்டை இனிமேலும் மௌனமா இருந்தால் அந்த ஜெயலலிதாவின் ஆன்மா செங்கோட்டையனை மன்னிக்காது. அவரை மட்டுமல்ல, இன்னைக்கு மௌனமாக வேடிக்கை பார்க்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எவர் ஒருவரை ஜெயலலிதாவுடைய ஆன்மா மன்னிக்காது. அவங்க பாஷையிலே நான் சொல்றேன்.
அப்ப இப்ப கூட குரல் எப்ப குரல் சார் இல்ல என்ன சார். சார் இவ்வளவு இப்போ செங்கோட்டையன் இவ்வளவெல்லாம் ஆன பிறகு இப்ப குரல் எலெக்ஷன் முடிஞ்சு குரல் கொடுத்துருக்கலாம்ல சார் அப்படி இல்ல சொல்றீங்களா? இல்ல சார். அதாவது குரல் கொடுப்பது தவறு இல்ல சார். ஆனா கொடுத்த நேரம், காலம் சரி, இருக்கு எப்போ இல்லையா? இந்த பிரச்சாரத்தை நான் தொடங்கி அதாவது பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த அந்த பிரச்சனை அந்த இடத்துல பண்ணுங்க. நான் வரேன். அந்த பிரச்சாரம் தொடங்க மேட்டுப்பாளையத்துக்கு தொடங்கினார ஞாபகம் இருக்கா? பஸ் முத எங்க தொடங்குச்சு? இப்படி ஸ்டார்ட் பண்ணது எந்த இடம் தெரியுமா? மேட்டுப்பாளையம். அந்த காட்சி முதல் நாள் பிரச்சாரத்துல யார் கலந்துக்கிட்டா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எடப்பாடி முதல் முறை மேட்டுப்பாளையத்துல பஸ்ல ஏறுறாரு. ம், ம், இங்கிட்டு எல்முருகன் நிற்பாரு, இங்கிட்டு நயினானந்தன் நிற்பாரு. ம். தன் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் 5 பேராவது அங்க நின்னாங்களா? அது ஒரு பிரச்சாரமா சார்? சொல்லுங்க சார். இல்ல சார். அது எடப்பாடி என்ன பிரச்சாரம் இல்லை. பண்ணிருக்கணும்? எப்பா நான் பிரச்சாரம் பண்ண போறேன், ஆ. அங்கங்க என்ன பேசணும் பேச சொல்லுங்க. ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சா? இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா சார், உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, அதிமுகவின் மீதோ இல்ல செங்கோட்டையின் மீதோ தனிப்பட்ட வெறுப்பு இல்ல. ஆனா வெறுப்பு நீங்க இல்ல. ஒரு டிஸ்கஷனும் நடத்த மாட்டீங்க. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் ஒண்ணு தலைமை கழகத்துல பேச அனுமதிக்கிறது இல்ல. அதை பத்தி பேசாதீங்க. விஜய் யாரும் திட்டாதீங்க. அது யாரும் ஒற்றுமையை பத்தி பேசாதீங்க. இந்த நேரத்துல மீண்டும் வந்து ஓட்டு போட மக்கள் இல்ல என்னடா இவனுங்க எப்ப அப்ப இந்த நிலைமையை ஏற்படுத்தியது யார்? எடப்பாடி. அப்ப அந்த எடப்பாடி நோக்கம் என்ன? இப்படி எல்லாம் நடந்தா யாரு சுலபமா ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். அப்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிறது யாரு? பிஜேபியும் எடப்பாடியும் தான். அவருடைய உண்மையான நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் அப்படிங்கிற சந்தேகம் அண்ணாதிமுக தொண்டனுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு சார். கரெக்ட் சார். சார் நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் சரி இவ்வளவு பேர் பேசுறேன். நேற்று செங்கோட்டையனுடைய பேட்டியை முழுமையா பாத்தீங்களா? எந்த ஒரு இடத்துலயாவது அந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த தகுதிக்கு எடப்பாடி பொருத்தமானவர் அல்ல, அந்த இடத்துக்கு அவர் தகுதியற்றவர் அப்படிதான் சொன்னாரா? அந்த மாதிரி அவர் எதுவும் அவர் சொல்லல அந்த சார். பொறுப்புல இருந்து விலகணும், வேற யாரையாவது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும். செங்கோட்டையன் சொன்னாரா? இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதே இப்ப பேசும் பொருளா ஆயிடுச்சு இல்லையா? ஆகதான் செய்யும். ஆகணும்னு தான் சார் அவர் பேசுறாரு. என்ன யாரு சொல்றதையும் கேட்க மாட்டார் சார். ஓட்டு பாதிப்பு பாதிக்காது. ஆனால் பாதிச்சாலும் பரவாயில்லன்னு எடப்பாடி நினைக்கிற போது அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நினைக்க கூடாதா? தலைமை கழகத்துல பேசுறதை அனுமதிக்குமா? வேற எங்க தான் பேசுவீங்க? தெருமுனை கூட்டம் போட்டு பேசணுமா? ஒரு வகையில பார்த்தா கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல் மாதிரி தெரியும் நேத்து செங்கோட்டையன் பண்ணது. இந்த சூழலை ஏற்படுத்தியது யார்? சார், இந்த சூழலை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி. மூடிங்க. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், அதிமுகவை நீங்க சொன்னீங்க இல்லையா, தொண்டன், ஓட்டு, கட்சி அப்படின்னு பொதுவா பார்க்கும் பொழுது இந்த சூழலை இப்ப இந்த மாதிரி பேசுறதும் நெகட்டிவ் தானே சார்? எப்ப பேசியிருக்கலாம் நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப எப்ப பேசலாம், என்ன பேசலாம் சப்ஜெக்ட் இல்ல சார். இல்ல அதுதான் சப்ஜெக்ட் சார். சார் 6 பேர் போய் பார்த்து பேசுறாங்க. எப்ப நீங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு தொடரணும் இந்த விஷயம். பேசணும்னு சொல்ல போது யாரும் அதை பத்தி பேசாதீங்க, நமக்கு ஒரு மெகா கூட்டணி அமைப்போம், நம்மால வெற்றி பெற முடியும் அவர் ஏன் சார் தன்னம்பிக்கையோட சொன்னார். சரி, ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. ஏன் அப்ப எதிர்த்து பேசிருக்க வேண்டியதானே? எடுத்து பேசுறாங்க சார். அமித்ஷா எடுத்து சொல்றாரு சார், ஆதாரம் என் கையில இருக்கு, நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றாரு சார். நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேட்டியை, இந்த ஸ்டெப்பை வந்து அப்ப எடுத்திருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன எப்ப தெரியுமா? ஜூன் 5, 2024. நான் தேதியை சொல்றேன். அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க சார். காது கொடுத்து கேட்கல சார். செங்கோட்டையன் முதல் முறையா வாய் திறக்கிறாரா? அந்த பேட்டியில அவர் என்ன சார் 6 பேர் போய் பார்த்தோன்னு சொன்னது எந்த நேரம் சார்? தேர்தல் முடிஞ்சும். நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. தேர்தல் முடிஞ்சு போய் பாக்குறாங்க, கேட்கல. வேற எப்பதான் சொல்லுவீங்க? இதுல விளைவு சார். அதிமுக இதனால பலவீனப்படும்னா அந்த பலவீனத்துக்கு காரணம் எடப்பாடி தான். பலப்படணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா இது அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க. எடப்பாடி ஏற்க மறுத்தால் மிக நிச்சயமாக அதிமுக வாக்கு சதவீதம் பாதியா குறையும். 21ன்னு வச்சிருக்கிறார்ல, 15க்கு கீழே வரும் சார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார். நான் ஜோசியம் எல்லாம் சொல்ல சாப விடல, பிராக்டிகலா பேசுறேன். ஏன்னா விஜய் என்கிற ஒரு நபர் வந்துட்டதுனால இந்த வார்த்தையை சொல்றேன். இல்லாட்டி அப்படியே திமுக பக்கம் போயிடலாம் சொல்ல மாட்டேன். அதிமுக தொண்டை ஒரு காலமும் திமுக ஆதரிக்க மாட்டான். பாஜகவின் கூட பிரயோஜனம் இல்லை. இன்னும் அவங்களாம் அந்த வலையெல்லாம் வீசி பார்த்துட்டாங்க. அவங்க அந்த வீசின வலை கிழிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்து விஜய் அந்த வலையை வீசி இருக்கிறாரு. அதிமுக தொண்டை பிஜேபி பக்கம் போக மாட்டான், திமுக பக்கம் போக மாட்டான். தலைவர்கள் தனிநபர்கள் போகலாம், கொத்து கொத்தா தொண்டர்கள் போக மாட்டாங்க. டிடிவி அவர்கள வந்து 2 நிகழ்வுல வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க சார். அவாய்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் எடப்பாடி நினைக்கிறீங்களா, பிஜேபி நினைக்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. முதல் காரணம் பிஜேபி தான். ஏன்னா என்டிஏவில் நான் இருக்கிறேன்னு சொல்ற ஒருத்தரை என்டாஸ் பண்றது கூட ஒருத்தர் இல்லைன்னா முதல் திமிர் கலந்த ஆணவம் பிஜேபிக்கு தான். அவர்கள் தான் முதல் தவறை செய்யறாங்க. ஏன்னா எடப்பாடி உடனே ஆமா தினகரன் போறாரு, தயவு செய்து ஒரு தடுங்கன்னு எடப்பாடி சொல்லுவாரு, நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு ஒரு த்ரெட், பயம் இருந்துகிட்டே இருக்கு. தினகரன் வந்தா நமக்கு ஏதாவது இருப்புக்கு பிரச்சனை வரும்போது பயப்படுறாங்க, நியாயம் இருக்கு. பிஜேபிக்கு என்ன சார் வந்துச்சு? இல்ல இது எடப்பாடி சொல்லிருக்கலாம். என்ன எடப்பாடி எப்படி சார் சொல்லுவாரு? அவரு தான் ஏத்துக்க மாட்டாரு, அவர் பேரை கூட உச்சரிக்க மாட்டாரு சார். சொல்லியிருக்கலாம். அதான் முதல் காரணம் யாரு? என்டிஏவில் நான் இருக்கிறேன்னு சொல்ற தினகரனை மதிக்க வேண்டியது என்டிஏ கட்டமைச்ச பிஜேபிக்கு தான் அந்த பொறுப்பு. அவங்க சொன்னாலும் அவங்க அதை பண்ணி. ஆமா, இப்போ ஜான் பாண்டியனும் வாசனும் 2 நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல, கண்டிப்பா எடப்பாடி கிட்ட கேட்டிருப்பாங்க. ஏன்னா என்டிஏக்கு தமிழ்நாட்டு தலைவர் யாரு? எடப்பாடி. அவர் கூப்பிடாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு.
சார் அப்போ கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு சார். அதனால தான் கூப்பிடல. சுவாரஸ்யமான கேள்வி. அப்ப முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களா? அது தப்பு கணக்கு போடுறாங்கன்னு நான் சொல்ல பத்திரிகையாளர் பார்வையில பார்ப்பேன். தப்பு கணக்கு போடுறாங்க. அப்ப இவங்களுடைய உண்மையான நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது. இதுதான் வந்து நீங்க ஆமா, அந்த அந்த சந்தேகம் அதிமுக தொண்டனுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ம். பிஜேபி தொண்டர்களுக்கும் லேசா நிர்வாகிகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன சார் எங்க ஆளுங்க எப்படி பண்றாங்க? திமுக தானே சார் ஜெயிக்கும் இந்த குழப்பம்லாம் நடந்தா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க சார். ஓபிஎஸ் ஒத்த ஆள்னு நீங்க சொல்லலாம். அந்த ஒத்தையாள் தான் 3,00,000 ஓட்டு வாங்கினாரு. ம். சரியா? அதுவும் 5 பலாப்பழமா? 6 கிராமங்கள் நிறைஞ்ச தொகுதி 5 ஓபிஎஸ் நின்னாங்க. 5 தேடி பிடிச்சு போடுறாங்கன்னா அந்த ஓபிஎஸ் யாருக்கு நிக்கிறான்னு தெரிஞ்சு போற அளவுக்கு மக்களுக்கு அறிவு வந்துச்சு. நான் சொன்னேன்ல. ஆனா ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதல்வரா இருந்தவரே சார், எந்த ஒரு தனிநபரையும் நீங்களாம் துச்சமா மதிக்கூடாது சார். கடவுள் இருக்கான்ற நம்பிக்கை எனக்கு மக்கள் கவனிக்கிறாங்கிற பத்திரிகையாளர் அவரே பார்வை இறங்கி எனக்கு வந்துட்டார்ல. ஓபிஎஸ் வந்து ஏன் எந்த நிபந்தனைகள் தியாகத்துக்கும் தயார் தயாரா தான் சார். வெக்கத்தை விட்டு படுத்தே விட்டானையான்னு சொல்ற மாதிரி இதை விட எப்படி சார் ஒரு அவ்வளவு பெரிய ஆள் சொல்றாருன்னு துளி மதிக்க வேண்டாம். நான் இந்த தேர்தலையே போட்டியிடலைன்ட்டார் சார் டிடிவி. ம். நான் நிக்க மாட்டேன்ட்டாரு. என்ன நம்பி இருக்கிற கட்சிக்காரன் நான் வாங்கி கொடுப்பேன். நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அந்த முதலமைச்சர் பதவிக்கான திரட்டு குறைஞ்சு போச்சா? 2 நபர்கள். ம். சசிகலா அதை பத்தி வாயே திறக்கல. அவங்க ஒரு கண்டென்டராவே நான் நினைக்கல. முதலமைச்சர் பதவி வேணும்லாம் கேட்கிற இடத்துல இல்ல, இல்ல சசிகுமார் இல்ல. அதனால அதுவும் திரட்டு இல்ல. வேற யாரை இல்ல நினைச்சு சார். சார் ஆனா நீங்க எடப்பாடி பயப்படுறாரு? இல்ல சார். சசிகலா வந்து அவங்க குடும்பம் பண்ண அட்டுழியம் உங்களுக்கு தெரியும் சார். இல்ல அதெல்லாம் நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அட்டுழியம் பண்ண அந்த பயம் நான் ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்றேன். அந்த அட்டுழியம் பண்ண சசிகலா தானே சார் இந்த பொதுக்குழு அவரை பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்க சொன்னபோது எடப்பாடி உட்பட எல்லாம் கைதட்டினாங்க. வேற வழி இல்ல சார். அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அந்த சசிகலா இன்னமும் அழிச்சாட்டியம் பண்ணா முதல்ல குரல் கொடுக்கிற நபர் நானா தான் இருப்பேன். ஒருவர் பண்ணாலும் நம்ம குரல் கொடுக்கணும். மீடியாவோட கடமை அது. அந்த காலம் எல்லாம் மலையேறிடு சார். அந்த சசிகலா வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டாங்க சார் காலில் மிதிச்சு. நீங்க அதே அதிமுக. நீங்க இப்ப சொல்றத பார்த்தா வந்து முழுக்க எடப்பாடி அவர்கள் அவரோட பதவி அவருக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்றாரு. ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே சுயநலம் இருக்கணும். சுயநலம் இல்லாதவன் அரசியல்வாதியே இருக்க முடியாது. இருக்க முடியாது. அதுக்கு ஒரு அளவு இருக்கு. முழுக்க சுயநலமா இருக்கக்கூடாது. பாப்போம் எடப்பாடி என்ன செய்யறாருன்னு. கடவுளும் காலமும் அதிமுகவை காப்பாத்தட்டும். சார் சிம்பிளா அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது இல்லாத போது பாஜக நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கொஞ்சம் அந்த வேகம் குறைஞ்சிருக்கு. சரிங்க சார். அது ஓட் பேங்க்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ணாமலைக்கு இனிமேல் தேசிய தலைமை கொடுக்க போற முக்கியத்துவம் அல்லது அவர் டம்மி பண்ண போற விதம் ம். கண்டுக்காம விடுறாங்களா, கௌரவப்படுத்துறாங்களா, கௌரவப்படுத்துற மாதிரி படுத்தி அவரை கேவலப்படுத்துறாங்களா, அப்படின்லாம் பல காரணிகள் இருக்கு. இதுல எது நடக்கிறதோ அதை வச்சுதான் அதோட இம்பாக்டை இங்க நம்ம உணர ஒரு முடியும். பத்திரிகையாளராக மூத்த பத்திரிகையாளராக தங்களோட கருத்து அண்ணாமலையை வந்து அவங்க வயசா யூஸ் பண்ணனா அது நெகட்டிவா பாசிட்டிவா பிஜேபிக்கு? இல்ல அப்படி நான் எடுக்க முடியாது. தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் கிட்டத்தட்ட நீக்கம் தான். அவங்க நினைச்சா ரினிவல் ஒரு கொடுத்துருக்க முடியும். கௌரவமா நீக்கிட்டாங்க. அப்படி அந்த பதவியை இழந்த பிறகும் ஆ. அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன். தனி கட்சி ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? அது அவர் ஜாதகத்தை பார்ப்பாரு. அவருக்கு ஜோசியக்காரெல்லாம் நிறைய நட்பு உண்டு. அவங்க பார்த்து என்ன சொல்றான்னு ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போய் அட்வைஸ் பண்ற இடத்துல நம்ம இல்ல. எல்லா பத்தியும் பேசணும். கண்டிப்பா நம்ம இவர் வந்து அரசியலை தவிர்க்கவே முடியாது சார். மிகப்பெரிய தவறாயிடும். சீமானை பற்றி தங்களோட கருத்து, அவர் அரசியல் நோக்கம், தற்போது நடந்து கொண்டிருக்க மரம், தண்ணீர், இல்ல அதெல்லாம் சில மாநாடு பேர் நக்கல் பண்றாங்க. ஒரு விஷயத்துலயும் எனக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு ஒரு தலைவர் பார்க்கறாருன்னு நான் ஒரு வரையில கடந்து போயிடுவேன். நான் சொல்றது அவர் நல்லா இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில சொல்றேன். இவ்வளவு பேர் என்ன நடந்தாலும் அந்த 5%, 6%, 8% பேர் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்களே, அந்த ஆதரவுக்கு, அந்த அன்புக்கு, அந்த பின்தொடர்தலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நான் பார்க்கிறேன். வெறுமனே தெருமுனையில இருந்து பேசிட்டு இருக்கணுமா ம், சீமான்? ம். அவரும் அவருடைய தம்பிமார்களும் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் குரல் கொடுக்கணும். அவங்க குரல் அங்கேயும் ஒலிக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவர் ஜனரஞ்சக அரசியலுக்கு வரணும். கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்னு நான் சொல்லல. ம். எவ்வளவு காலத்துக்கு இந்த 8 வாங்கிட்டு இருப்பீங்க? 10 வாங்கிட்டு இருப்பீங்க. 12 வாங்குவீங்க. 15 வாங்குவீங்க. சீமானுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டு இருக்கா, கூடிக்கிட்டு இருக்கா? புரியுது சார். அதையெல்லாம் மனசுல வச்சு ஒரு நல்ல முடிவு அவர் எடுக்கணும். அடுத்த எலெக்ஷன் கூட்டணி சேரணும்னு நான் சொல்லல. புரியுது சார். இந்த ஆதரவை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு ஏதேனும் ஒண்ணு செய்யுங்க, யோசிங்க. அடுத்த எலெக்ஷனுக்கான ஓட் பெர்சன்டேஜ் இறங்குமா ஏறுமா சார் சீமான் அவர்களுக்கு? தெரியாது. தக்க வைக்கிறது பெரிய சவாலா இருக்கும். விஜய் வருகைக்கு பிறகு சீமான் தற்போது வாங்கி இருக்கிற அந்த 8.5% தக்க வைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தக்க வச்சு காமிச்சிட்டார்னா சீமானுக்கு பின்னால் இருக்கிற கொள்கை கூட்டம் ஒருபோதும் உருக்குலையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உண்மை சார். இது 2 பேருக்கும் சொல்ற அந்த வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் அந்த சீமான் பேச்சு அடிபட்டு இல்லையா சார்? ஆமா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிநபர் மோதலா தான் நான் பார்க்குறேன். பெரிய கொள்கை மோதல்லாம் கிடையாது. அண்ணன் தம்பியா பேசிக்கிட்டவங்க தான். இவர் கட்சி தொடங்குற முன்னாடி சில ஆலோசனைகள்ட்ட வந்து கேட்டாருன்னு சீமானே சொன்னார். அதற்கு மாறாக போயிட்டாரே, அல்லது நம்ம பேசுற தமிழ் தேசியத்தை ஒரு கடன் எடுத்துக்கிட்டாரே, நம்மளை கேட்காம அனுமதி வாங்காம பயன்படுத்துறாரே அப்படின்னு ஒரு கோபமா இருக்கலாம். இவங்க 2 பேரும் அரசியல்னு வந்துட்டு அண்ணனாவது தம்பியாவது அந்த காட்சியை நம்ம ரசிச்சுட்டு கடந்து போகலாம். அவ்வளவுதான். பல்வேறு அரசியல் விஷயங்களை நம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.